உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். இது சத்தியம். வள்ளி, அத்தை ரொம்ப டயர்டா இருக்காங்க, அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா, நீ போய் நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடு. மத்த பிரச்சனை எல்லாத்தையும் நானும் வேலனும் பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காத. நாங்க உனக்காக இருக்கோம். ம், சரி. சரி, நான் உங்களை ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். யாரோட போன் இது? இது அந்த வீரசேகரனோட போனு. இது ஓபன் பண்ணி பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் மறைஞ்சிருக்கிற எல்லா உண்மைகளும் வெளியே வரும். கொடு. இது அந்த ஆளோட போனா? உன் கைக்கு எப்படி வந்துச்சு? வீரசேகரனும் அவனோட ஆளுங்களும் குடோன்ல வச்சு அத்தையை அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் தான் அவனுங்களை அடிச்சு ஓட விட்டு அத்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் இந்த போனை விட்டுட்டு ஓடிட்டான் அந்த வீரசேகரன். அந்த ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்கான்? திரும்ப திரும்ப அம்மாவோட லைஃப்ல வந்து எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளான உருவான கலங்கத்தையே அம்மாவால இன்னும் தொடக்க முடியல. இப்ப மறுபடியும் வந்து அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். சீக்கிரமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் வேலா. நீ சொல்ற எல்லாத்துக்குமே இந்த போன் தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்க போகுது. இத வச்சு அந்த வீரசேகரனுக்கும் வேதனாகி அம்மாவுக்கும் இருக்கிற டீலிங்க ஐயா கிட்ட நிரூபிச்சு காட்டணும். ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்காக பேசுறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம அவங்க கூட இருக்கோம். மறுபடியும் அவங்களை யாரும் அசிங்கப்படுத்தாம நாம தான் பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலையை நம்ம செஞ்சாகணும். என்ன அது? அந்த வீரசேகரனும் அம்மாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஐயா ஒரு போட்டோ காட்டினார்ல, அதுல அத்தை மயங்கின மாதிரி தானே இருந்தாங்க. எனக்கு என்னமோ அதுவும் அந்த வீரசேகரனோட வேலையா தான் இருக்குன்னு தோணுது. முன்னாடி மாதிரியே பொய்யா ஒரு செட்டப் பண்ணி போட்டோ எடுத்து ஐயாவை நம்ப வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது வள்ளி. பேசாம அத்தைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா என்ன? பிளட் டெஸ்டா? எதுக்கு வேலா? ஒருவேளை அந்த வீரசேகரன் அத்தைக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்திருந்தானா பிளட் டெஸ்ட்ல அது தெரிஞ்சிடும்ல. ஆமா, தெரிஞ்சிரும். அதுக்கு தான் சொல்றேன். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்க ரத்தத்துல மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு நிரூபிச்சோன்னா வீரசேகரன் தான் மாட்டுவான். அப்படியே அவனை பிடிச்சு பழைய கதையை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். செம்ம ஐடியா வேணா. சாதாரணமா இந்த மாதிரி மயக்க மருந்தெல்லாம் பிளட்ல கலந்தா குறைஞ்சது 3 நாளைக்காவது அது தாங்கும். அதனால நீ சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா ஓகே. நான் இப்பவே போய் அந்த டெக்னீஷியனை வர வைக்கிறேன். சரி வேணா. நீ கவலைப்படாதம்மா. உன் மேல விழுந்திருக்கிற கலங்கத்தை நாங்க துடைப்போம். இத்தனை வருஷம் நீ சுமந்த வலிக்கும் வேதனைக்கும் கண்டிப்பா கணக்கு தீப்போமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.